ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக என்னை அழைத்து உங்கள் மத்தியிலே நிறுத்தி எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இடத்திலே செய்தியை கொடுக்க வேண்டும் என்று என்னை அழைத்த உங்களுடைய அருமையான ஊழியக்காரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அநேக சால்வேஷன் ஆர்மி சர்ச்சஸ்லே நான் பேசியிருக்கிறேன் கடந்த நாட்களில். ஆனால் இவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததே இல்லை. மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வெறும் ஆலயத்தின் அழகு மட்டுமல்ல, இங்கே அழகாக பாடுகிறீர்கள், வசனம் எடுத்து வாசிக்கிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். உங்களுடைய ஊழியக்காரரை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், அவர் சொன்னது போல கடந்த நவம்பர் மாதத்தில் எங்களுடைய திருச்சபையிலே வந்து ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தினார். உண்மையிலேயே நான் வியந்து போனேன். மிக அழகாக, மிக நேர்த்தியாக வசனத்தை எடுத்து சொல்வதிலே கர்த்தர் வல்லவர். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அதோடு கூட என்னுடைய நண்பர் திரு ஜஸ்டின் அவர்கள் எங்களுடைய சர்ச்சில் அவர்கள் கொயர் மாஸ்டராக இருக்கிறார்கள். என்னை இந்த இடத்துல வர வேண்டும் என்று விரும்பி அழைத்தபடியால் நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் பெத்தேல்புரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தை சார்ந்தவன். நான் சிஎஸ்ஐ நெய்யூர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தேன். அதற்கு பிறகு நான் குலசேகரத்தில் நான் கடந்து சென்று சொந்தமாக எனக்கென்று ஒரு மருத்துவமனை அமைத்து அதோடு கூட ஒரு நர்சிங் காலேஜையும் வைத்திருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னது போல் எனக்கு 2 மகன்கள், 2 பேரும் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸாக இருக்கிறார்கள். மூத்த மகன் ஆசாரிப்பள்ளத்திலும், 2வது மகன் பாண்டிச்சேரியிலும் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே இந்த இடத்துல என்ன செய்தி ஆண்டவரே நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம், நீங்கள் எல்லோரும் படித்து பழக்கப்பட்ட ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை வாசிப்போம். யோசேப்பு கனி தரும் செடி. இந்த உலகத்தில் 3 விதமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். முதலாவது மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். 2வது மக்கள் கூட்டம் இந்த உலகத்திலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். 3வது ஒரு மக்கள் கூட்டம் இந்த உலகத்தை மாற்றுகிற கூட்டம். அப்படிப்பட்டதான் அந்த 3வது கூட்டத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறபடியால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அப்படியாக பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே இது நடைபெற்றிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அதிலே ஒரு பரிசுத்தவான் இந்த பழைய ஏற்பாட்டில் வருகிற இந்த யோசேப்பு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், அநேகமாக எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவர்கள் நிழலாட்டமாக காணப்பட்டார்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரிசையை நாம் பார்க்கும்போது அது ஆபிரகாமாக இருக்கலாம், அது மோசேயாக இருக்கலாம், அது தாவீதாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில தவறுகளை செய்ததை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது யோசேப்பு எந்த தவறையும் செய்ததாக இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பல இடங்களில் நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை 4 அல்லது 5 இடங்களிலே பிரதிபலிக்கிறவர்களாக, இல்லை என்றால் the similarities, இல்லை என்றால் the resemblances with Jesus இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10 விஷயங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஒத்துப்போகிறார். எலிசாவுடைய உடலை ஒரு கல்லறையிலே வைத்தபோது அங்கே ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த ஒரு மனிதனுடைய எலும்புகளிலே இவருடைய சரீரம் பட்டபோது அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார். கர்த்தர் அவரை எழுப்பினார். இப்படியாக ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தால் 48 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு நல்ல மேய்ப்பன், இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு, இந்த எகிப்திற்கு இந்த யோசேப்பு கடந்து செல்வதற்கு முன்பதாக அவருடைய தகப்பனாருடைய அரவணைப்பிலே யோசேப்பு இருந்தார். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக பிதாவினுடைய அரவணைப்பிலே இருந்தார்.
அருமையானவர்களே, இந்த உலகத்தை போஷிப்பதற்காக எகிப்துக்கு ஆண்டவர் இந்த யோசேப்பை அனுப்பினார். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அனைத்திலும் இருக்கிற கோடாது கோடி ஜனங்களுக்கு ஜீவ அப்பமாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டார். யோசேப்பு சொன்ன சொப்பனங்களை ஜனங்கள், அவருடைய சகோதரர்கள் நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னவைகளையும் நம்பவில்லை. யோசேப்புடைய சொப்பனங்களை குறித்து இவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இயேசுவை குறித்து இவர் பிசாசு பிடித்தவர், பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டார். யோசேப்பை அந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் இவர்கள் நடுவிலே சிறையிலே அடைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் 2 கள்ளர்கள் மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட்டார். பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான், சுயம்பாகியோ தாழ்த்தப்பட்டான். இங்கேயும் ஒரு கள்ளன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், மறு கள்ளனோ அவன் தாழ்த்தப்பட்டான். யோசேப்புடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தையும் உரிந்து சிவப்பான அங்கியை அவருக்கு உடித்தினார்கள். அங்கே போஜனம் செய்து கொண்டிருந்த போது யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். பஸ்கா பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டார்கள். யோசேப்பை வெள்ளிக்காசிற்கு விற்கலாம் என்று அங்கே ஒரு கருத்தை சொன்னவர் யோசேப்புடைய சகோதரனாகிய யூதா. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததும் யூதாஸ். அவருடைய பேர் யூதா தான். அவர் ஸ்காரியோத்து என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்தபடியால் அவரை யூதா ஸ்காரியோத்து என்று அழைக்கிறோம். யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்தார்கள். யோசேப்பு உயிருள்ளவராக குழியிலிருந்து எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் உயிருள்ளவராக கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அங்கே எகிப்துல யோசேப்பு அந்த கானான் மக்களுக்கு மட்டுமல்லாமல், எகிப்து தேசத்துக்கு மட்டுமல்லாமல், உலகத்தில் இருந்த அத்தனை மக்களுக்கும், பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு உணவளிப்பவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு கோடான கோடி மக்களுக்கு ஜீவ அப்பமாகிய ஜீவனை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் இன்றைக்கு இந்த யோசேப்பை குறித்து நாம் தியானிப்பதிலே மிக அதிகமாக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய தமிழ் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பிலே யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற பல மொழிபெயர்ப்புகளிலே, அது வந்து நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனாக இருக்கலாம், நியூ இன்டர்நேஷனல் ரீடர்ஸ் வெர்ஷனாக இருக்கலாம், ஹால்மான் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஜோசப் இஸ் a fruitful vine. அப்படி என்றால் யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. சாதாரண செடி அல்ல, திராட்சை செடி. இதுதான் மிக முக்கியமான காரியம். ஆனபடியால் இந்த ஒரு திராட்சை செடியை குறித்து நான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே உள்ளே நான் இன்றைக்கு போக விரும்பவில்லை. இன்னொரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் தருவீர்கள் என்றால் அன்றைக்கு நான் யோசேப்பை குறித்து விலாவாரியாக நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த திராட்சை செடியை குறித்து நான் உங்களிடத்தில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த திராட்சை செடி எப்படி வளர்க்கப்படுகிறது, எப்படி பேணி காக்கப்படுகிறது, எப்படி அது ஒரு கனி கொடுக்கிற செடியாக மாற்றப்படுகிறது, இதற்காக இந்த தோட்டக்காரன் செய்கிற, அவர் சிந்துகிற வியர்வை என்ன, அதற்காக அவர் செய்கிற தியாகம் என்ன, அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 2, 6 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேட்டிலே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, செழிப்பான மேட்டிலே. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. வேலி அடைத்து கற்களை பொறுக்கி திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி. போதும். அப்படியே 6வது வசனத்துக்கு வாருங்கள். அதன் கிளை நறுக்கப்படாமலும். போதும்.
இங்கே 7 காரியங்களை குறித்து ஒரு திராட்சை தோட்டத்தை எப்படி நாட்ட வேண்டும், அதை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், இந்த திராட்சை செடியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கிறோம். 7 காரியங்களை குறித்து நீங்கள் பேச போறீங்களா, இந்த 7 மணி நேரம் ஆயிருமே அப்படின்னு நினைக்காதுங்க. மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், இந்த யோசேப்பு கனி கொடுக்கும் ஒரு திராட்சை செடியாக இருந்தார். அவர் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும், எப்படிப்பட்ட தடைகளையும், எப்படிப்பட்ட சிறைகளையும் தாண்டி வந்தார் என்பதை குறித்து நீங்கள் அறிவீர்கள். ஆனபடியால் தான் யோசேப்பை குறித்து சொல்லும்போது ஜோசப் வாஸ் ரைசன் from pit to palace என்று சொல்வார்கள். குழியிலிருந்து அரண்மனை வரை, குழியிலிருந்து பிட் டு பேலஸ். அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திராட்சை செடியாக நம்ம இன்றைக்கு நினைத்துக் கொள்வோம். திராட்சை செடி என்றால் ஆவிக்குரிய திராட்சை செடியாக நினைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள், நல்ல வசனம் தெரிஞ்சவங்க. ஆனபடியால் நான் வேகமாக ஓட விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மேட்டிலே, அது என்ன மேட்டிலே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே இது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அது சமபூமியான தேசம் அல்ல. அங்கே அநேக மலைகள் உண்டு. நமக்கு தெரிந்தது போல அங்கே இருக்கிற ஒலிவ மலை உண்டு, கர்மேல் பர்வதம் உண்டு, கொல்கத்தா பர்வதம் உண்டு. இப்படி பல மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். இந்த திராட்சை செடியை பொறுத்தவரை அது சம நிலத்திலே நடப்பட்டால் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆனபடியால் அதற்கு சரியான தட்ப வெட்ப நிலை, அதற்கு சரியான சீதோஷ்ண நிலை அங்கே மலையின் மேல்தான் இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய பகுதியிலே அதிகமாக திராட்சை தோட்டங்களை பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேனி, கம்பம், போடி ஊர்களிலே அங்கே திராட்சை செடிகள் வளர்கிறார்கள். கர்நாடகாவிலே, பெங்களூரில் நிறைய திராட்சை தோட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அதனுடைய தட்ப வெப்பநிலை கரெக்டாக இருக்கிறது. ஆனபடியால் இந்த தோட்டக்காரன் என்ன செய்வார் என்றால், நல்ல திராட்சை செடிகள் எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணுவார். எல்லாத்தையும் கட்டுக்கட்டாக கட்டி அதை மலையின் மேலே, மேட்டிலே அவர் சுமந்து கொண்டு செல்லுவார். இன்றைக்கு இருக்கிறது போல வாகன வசதிகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே இல்லை. எல்லாம் தலையில வச்சுதான் கொண்டு போகணும். மேட்டிலே அங்கே ஏறி செல்லும் போது எப்படி அவருடைய வாழ்க்கை, அவருடைய கஷ்டங்கள் எப்படி இருந்திருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நம்மிடத்திலே சொல்வார்கள், பிரதர் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ மலை ஏறுறது போல இருக்கு பிரதர் அப்படி என்று சொல்வார்கள். அது ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, ஏன் ஊழியத்தின் பாதையிலே கூட அநேக தடைகள், அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள் வந்துவிடும். வீடு கட்டுறது என்று சொல்லுகிறேன், கொஞ்சம் பணம் நாம் சேகரித்து வைத்திருப்போம், ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டு விடுவோம், பணம் செலவழித்து விடும். அதற்காக நாம் பேங்க்ல ஒரு லோன் போடுவோம், அதெல்லாம் தர்ற மாதிரி வர்றது மாதிரி இருக்கு பிரதர். கடைசியில் மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களுக்கு லோன் தர முடியாது, வீடு பாதியிலே நின்று விடுகிறது. இப்படி பல பிரச்சனைகள். இப்படியாக மேட்டிலே அந்த மலை மேலே ஏறும் போது அடி அடியாக, ஒரு அடி ரெண்டு அடி, ஒரு அடி ரெண்டு அடி எடுத்து ஐயோ எங்கே சறுக்கி விடுவோம், எங்கே நான் விழுந்து விடுவேனோ, எங்கே பள்ளம் இருக்கிறதோ, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எங்கே பாம்பு இருக்கிறதோ, எங்கே இவர் என்ன சொல்லுவாரோ, அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, இவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்களோ, இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் it is a uphill task. இது மேலாக ஏறி செல்லுகிற ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை நற்குல திராட்சை செடியாக பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் தான் இப்படிப்பட்டதான கஷ்டங்கள். ஆனா ஒரு நாளும் சொல்லாதீர்கள், ஐயோ ஏன் இந்த தடை வருகிறது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி தானே நான் இதை செய்கிறேன், ஆண்டவருடைய அழைப்பின்படி தானே நான் இந்த ஊழியத்தை தொடங்கினேன், ஆண்டவருடைய காரியத்தை தானே செய்கிறேன், ஏன் இவ்வளவு தடை வருகிறது என்று ஒரு நாளும் நீங்கள் முறுமுறுக்கலாகாது. ஏனென்றால் கர்த்தர் நான் சொன்னது போல நீங்கள் நற்குல திராட்சை செடிகள். ஆண்டவர் உங்களை நற்குல திராட்சை செடிகளாக அவர் எண்ணுவார் என்றால் ஒரு நாளும் அவர் உங்களை சமமான பூமியிலே நடப்போவது இல்லை.
சமமான பூமியிலே நடப்படுகிற திராட்சை செடிகள் நல்ல பழங்களை கொடுக்க ஒட்டாது. இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் சென்றால், நான் சென்றிருக்கிறேன், அங்க இருக்கிற திராட்சை பழங்கள் இங்க இருக்கிற 4 திராட்சை பழங்களுக்கு சமம். ஒரு டம்ளர் ஜூஸ் போடணும்னா 5 திராட்சை பழம் போட்டீங்கன்னா போதும். அவருடைய மாதுளம் பழம்லாம் இப்படி இருக்கிறது. அவருடைய எல்லா காரியங்களும் ஹைபிரிட் கிடையாது, ஆர்கானிக் தான். அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இன்னைக்கு கூட நியூஸ்ல வருது, ஈரான் இஸ் கோயிங் டு அட்டாக் இஸ்ரேல். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு நாள் அதை குறித்து சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசம், ஆண்டவருடைய தேசம் எப்படி இருக்கிறது என்று ஒன்றும் பண்ண முடியாது. அருமையானவர்களே, அப்படிப்பட்டதான நற்குல திராட்சை செடிகளை அங்கே நடுவதற்காக மேட்டின் மேலே செல்ல வேண்டும். மேடு என்று சொன்ன உடனே நான் போயிருந்த போது அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நடந்த பாதையிலே நாங்களும் நடந்து பார்த்தோம், நானும் என்னுடைய மனைவியும். அன்றைக்கு இருந்த காரியம் 2000 வருடங்களுக்கு முன்னாலே வேற. இப்பொழுது நல்லா கல்லெல்லாம் போட்டு படியெல்லாம் வச்சுட்டாங்க. அதிலேயே நடக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. உங்க சர்ச்சில் மேலே ஏறி வரும்போதும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன், மேட்டிலே ஒரு திருச்சபையை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார், அதிலே ஒரு ஊழியக்காரனையும் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அதிலே ஏறி செல்ல வேண்டும். அப்படி ஏறி செல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். எங்க? கொல்கதா மலையிலே ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்திலே கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமும், அந்த பிக்கப்பட்ட மாம்சமும் விலாவிலே குத்தப்பட்ட போது புறப்பட்டு வந்த இரத்தமும் நீருமாகிய பழமையான திராட்சரசத்தினால் நமக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. கொல்கதா மலைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொல்கதா மலைக்கு செல்லாமல், சிலுவையை தரிசிக்காமல் எவரும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறவே முடியாது. அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன், ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறலா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதான் முதல் ஸ்டெப்பு. கொல்கதா மேட்டிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படியல்ல. 2 விதமான கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். ஒரு விதம் பக்தர்கள், இன்னொரு விதம் சீஷர்கள். பக்தர் வேற, சீஷர் வேற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நானும் கிறிஸ்தவன், அவரும் கிறிஸ்தவன், எல்லாரும் கிறிஸ்தவன் தான். பக்தன் ஆங்கிலத்திலே டிவோட்டி என்று சொல்கிறோம், சீஷனுக்கு டிசைபிள் என்று சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக சீஷர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? இதோ சகல மனுஷரையும் சீஷராக்கி, அதான் இதோ சகல மனுஷரையும் பக்தராக்கி அப்படி சொன்னாரா? இன்னைக்கு பக்தருடைய கூட்டம் தான் ஜாஸ்தி. எல்லா இடத்திலும் பக்தர் இருக்காங்க. எனக்கு அது வேண்டும், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு வீடு கட்ட வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடி திரிகிற பக்தர் கூட்டத்தை குறித்து ஆண்டவர் கவலைப்படுவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பின்னாலேயும் அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள். ஏனென்றால் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டும், ஆகாரம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவ பின்னால போனா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. 5 அப்பமும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு 10000 பேருக்கு வேணாலும் போடுவார் அப்படின்னு சொல்லி கொண்டு திரிகிற கூட்டம். அதான் இன்னைக்கு இருக்கிறது. பட் ஜீசஸ் does not want such people. He wants only disciples. இயேசுவோடு கூட தங்கவும், இயேசுவோடு கூட உறங்கவும், இயேசுவோடு கூட மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிற சீஷர்களை மட்டுமே ஆண்டவர் தேடுகிறார். அருமையான தேவச்சனமே, அப்படியாக. ஆனால் இதை குறித்து யாரும் உணரவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக மெரினா கடற்கரையிலே சென்னையிலே ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. என்ன இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நீ ஹாலிடே, பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே, எல்லாரும் வந்தாங்க சாயங்காலம். என்ன இன்டர்வியூ? 2 கொஸ்டின். வாட் இஸ் குட் ஃப்ரைடே? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? 2 கொஸ்டின் தான். ஆச்சரியமாக இருக்கிறது, 95% பேருக்கும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. கொஞ்சம் பேர் சொன்னாங்க குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் பேர் சொன்னாங்க
பிக் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் பேர் சொன்னாங்க அது கிறிஸ்துவருடைய ஒரு புனித பண்டிகை, இப்படிதான் சொன்னாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சிடுங்க, சென்னை பட்டணத்திற்குள்ள 6000 திருச்சபைகளும் 8500 ஊழியக்காரர்களும் உண்டு. எங்க இருக்கிறோம்? நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக உனக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய துக்கங்களுக்காக, என்னுடைய கண்ணீருக்காக ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லுகிற விரல் விட்டு எண்ணுகிற மக்களே இருந்தார்கள். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? உன்னை மேற்றுக்கு நேராக அழைத்து செல்லும் போது முறுமுறுக்காதீர்கள். ஆண்டவரே, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளால போதும் போதும் ஆயிட்டப்பா, ஆண்டவரே இது எனக்கு போதும், ஆண்டவரே என்னால் இது முடியாது சொல்லவே சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நற்குல திராட்சை செடியாக பார்க்கிறார். இரண்டாவது, இந்த வசனத்தில் அவர் அதை வேலி அடைத்து, பாருங்க, இந்த திராட்சை செடிகளை எல்லாம் சுமந்து கொண்டு அங்க போயிட்டாங்க. மலைக்கு உச்சியில போயிட்டார் தோட்டக்காரர். உடனே அதை நட்டு விடுவதில்லை, அதெல்லாம் எடுத்து நடுவில் வச்சுட்டு சுற்றி என்ன செய்யறாரு? வேலி அடைக்கிறார். நீ வேலி அடைக்கப்பட வேண்டும், இது மிக முக்கியமான காரியம். வேலி அடைக்கப்படவில்லை என்றால் இந்த திராட்சை செடிகளை குழி முசல்களும் குள்ள நரிகளும் வந்து அதை மேய்ந்து போடும். குள்ள நரிகளும் குழி முசல்களும் பல மிருகங்களும் வந்து உன்னை மேய்ந்து போடும். ஆனபடியால் கர்த்தர் தாமே அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய இரத்த கோட்டையினால், அவருடைய அக்கினி கோட்டையினால், அவருடைய சிறகுகளால் உன்னை வேலி அடைக்கிறார். நீ வேலி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாக வேலி அடைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அநேகர் நினைத்துக் கொள்கிறோம், ஏன் இது நடக்கிறது? ஏன் என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள்? எனக்கு இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல பிரதர், ஒரு பேப்பர் வெயிட்டை கூட எடுத்து வைக்க முடியல பிரதர், ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டம். ஏனென்றால் உன்னத பாட்டு 4:12 சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட துறவுமாக இருக்கிறாய். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு கால கட்டம் வரை நீ அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் உங்களுடைய பெற்றோருடைய அரவணைப்பிலே அந்த குடும்பத்திற்குள்ளே நீங்கள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு திருச்சபைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த திருச்சபைக்கு உள்ளேதான் உங்களுக்கு பாதுகாப்பு, வெளியே பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் நாம் மரணத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளுகிறவர் அல்ல, நாம் ஜீவனை பரிமாறிக்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உனக்கும் தந்திருக்கிற இந்த ஜீவனை நாம் பரிமாறிக்கொள்ளுகிறவர்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எனக்கு ஃப்ரீயா இருக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளை சொன்னாங்க, ஐ வாண்ட் டு பி a free bird. எல்லாமே ஈஸி. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வருது, இந்த கோடை வெயில் மண்டைய பொழக்குது, எப்படி இதை சமாளிக்க போற அப்படின்னு சொன்னோன்னே அந்த மருமக சொல்லுவா, ஒரு கடைக்கு பேர் சொல்லி அங்க ஈஸியா ஏசி வாங்கிடலாம். உடனே மாமியார் கேட்பாங்க, அது என்ன ஈஸியா? அப்படியாக அது மேல சொல்ல விரும்பவில்லை. அருமையானவர்களே, எல்லாமே ஈஸியாக நடந்து விட வேண்டும். அதனால தான் நம்ம சொல்றோம் திடீர் உணவு இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே திடீர் நடக்க வேண்டும். அப்படி நினைச்சா இப்படி நடந்து விட வேண்டும். அப்படி நம்ம ஆக்கிட்டாங்க. எல்லாமே இந்த மொபைல் போனுக்குள்ள அந்த ஆப், இந்த ஆப் நிறைய டைம் உனக்கு ஆப்பே வச்சிரும். அது அல்லேலூயா. அது குறித்து இனி ஒரு நாள் நான் பேசுகிறேன். ஒரு 3 மணிக்கு ஒரு உங்கள் ஊழியக்காரர் தந்தாருன்னு நான் பேசிட்டு போயிடுவேன். அருமையானவர்களே, கரெக்டாக சொன்னாங்க 45 நிமிஷத்தில் என்னை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம் நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். ஒரு சின்ன ஒரு கண்டெஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். அமர்ந்த தண்ணீர் நண்டையில் அங்கே ஒரு பசுவை கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்கீங்க. இங்கெல்லாம் பசு உண்டு இல்லையா? நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்து வந்தால் எங்கள் வீட்டில் 3 பசு நிற்கும். அன்னைக்கு ஒரு கயரில் நீளமாக கட்டி வச்சிருப்பாங்க. நல்லா பாருங்க, தங்கச்சிக்கு பாரு, இங்கே பாருங்க, அந்த எங்கள் புல் இருக்கும், அந்த புல் அந்த கயிறு கட்டி இருக்கிறது அப்படியே ஒரு செமி சர்க்கிள். அதுக்குள்ளால தான் அந்த பசு என்ன செய்ய முடியும்? மேய முடியும். அதுக்குள்ளதான். அப்போ அது அமர்ந்த தண்ணி அண்டையிலே புல்லட இடங்களே மேய்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அந்த பக்கம் போனா ஒரு பெரிய காட்டாறு பாய்ந்து கொண்டிருக்கிறது, அங்க நிறைய புல் இருக்கிறது. அப்ப இந்த பசு நினைக்குமா, என்ன இதை ஏங்க என்ன கட்டி வச்சிருக்காங்க, இந்த கயிறை அவுத்து விட்டுரு, எனக்கு அங்கே போக வேண்டும். அப்படிதான் நம்முடைய வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் டு பி a free bird, ஈஸி. என்னது நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க,
ஈஸி. அப்படி அந்த ஈஸியா அந்த ஒருவேளை அந்த பசு அந்த கயரை அறுத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்துல இருக்கிற முதலையை குறித்து அதற்கு தெரியாது, அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற பாம்பை குறித்து அதற்கு தெரியாது, அங்கே இருக்கிற ஒளிந்திருக்கிற சிங்கத்தை குறித்து அதற்கு தெரியாது. என் கர்த்தர் அறிவார். நல்ல மேய்ப்பர் என்ன செய்கிறார்? You have to be in this limited place. அப்பதான் நம்ம நினைக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஐயோ அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இவர் பார்த்தா 3 கார் வச்சிருக்காரு, எனக்கு ஒரு மோட்டார் ஸ்கூட்டி கூட வாங்க முடியல, அவர் ஆப்பிள் போன் வச்சிருக்காரு, எனக்கு சும்மா போன் கூட வாங்க முடியல என்று திகைத்து கொண்டிருக்கிறாயோ? God knows what you want before you ask for it. நீ கேட்பதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று. தடை சொல்லுவாங்க, பிரதர் ஒரு விஷயம் முடிகிறது மாதிரி இருக்குது, அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அப்பாடா கொஞ்சம் ஃப்ரீ ஆகலான்னு சொன்னோம்னா அடுத்த தடை, இப்படி தடையாக உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு நிற்கிறீர்களோ? நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பிரிஸ்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக துரிதமாக மிக பிரிஸ்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட துறவுமாக இருக்கிறபடியா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து பாருங்கள். 17 வயது வரை தகப்பனாரோடு கூட இருந்தார். ஒரு இடம் விட மாட்டார். செல்ல பிள்ளை. ஏன்னா அவங்க தம்பி பிறக்கும்போது அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ராகேல், ரேச்சல் died when Benjamin was born. பாருங்க. அதனால இந்த யோசேப்பை பென்யமீனையும் பொத்தி வளர்த்தாரு 17 வயசு வரைக்கும். அப்புறம் என்னாச்சுது? எகிப்துக்கு நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சகோதரர்கள் வித்து போட்டார்கள். எகிப்துக்கு போனா அங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அங்க ஒரு அடிமையின் வஸ்திரத்தை போட்டு அங்க அடைச்சிட்டாங்க. அங்கே ஒரு அலங்கம் இருந்தது. அந்த அலங்கத்திற்குள்ளே இந்த யோசேப்பு அங்கே அடைக்கப்பட்டவனாக இருந்தான். அங்கிருந்து ஒரு நாள் பாருங்க, ஒருவேளை அந்த வாசல் பக்கத்தில் போயிருப்பார். அங்கிருந்த போர்ச்சேவர்கள் அடித்து துரப்பி இருப்பார்கள். நீ ஒரு அடிமை, உனக்கு சுதந்திரவாளி அல்ல, நீ வெளியே போக முடியாது, உள்ளே போ என்று அடித்து துரத்தி இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது தான் போத்திபாருடைய வீட்டில் அவருக்கு வேலை கிடைக்குது. ஆஹா, இந்த வெயில எல்லாம் கடந்து கஷ்டப்பட வேண்டாம், நல்ல பங்களாவுக்குள்ளால் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஏர் கண்டிஷன் இருக்கிறது, நல்ல சாப்பாடு இருக்கிறது, போத்திபார் அவரை மிகவும் நேசித்தார், நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பார் என்று கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு வரும்போது அங்கே அவனுக்கு மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். அருமையானவர்களே, எத்தனை வருடங்கள் பார்த்தீங்களா? யோசேப்பு கனி தருவதற்கு எத்தனை வருடங்கள். எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு உடனே திராட்சை செடியை நட்ட உடனே என்ன செய்யணும்? உடனே கிரேப்ஸ் வந்துடணும். நம்ம அப்படி தானே? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு தென்னை மரம் எல்லாம் விற்பாங்க. தென்னம்பிள்ளை எல்லாம் வித்துட்டு சொல்லுவா 2 வருஷத்துல காய்ச்சிரும். நானும் 5-6 வாங்கி நட்டு வச்சிருக்கேன். 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், ஒன்னையும் காணல. அருமையானவர்களே, உடனே நாம் கிடைத்து விட வேண்டும் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் அது நடக்காது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே இப்படிதான். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில லாக் பண்ணிட்டே இருக்கார். கடன் பிரச்சனை, கடனுக்கு மேல் கடன், கடனுக்கு மேல் கடன், இப்படி இருக்கிறது என்றால் நீ நற்குல திராட்சை செடியாக கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது பாருங்க. இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லாக்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, லாக்டவுன் இல்லை, ஞாபகம் இருக்கா? லாக்டவுன் திரும்பி சொன்னாங்க. யாரும் வெளியே போகக்கூடாது, உள்ள வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, பேசக்கூடாது, வாயில மாஸ்க், அந்த மாஸ்க் இந்த மாஸ்க் எல்லாம் போடுங்க, கை கழுவிட்டே இரு எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் லாக் ஆகி போச்சு. சர்ச்செல்லாம் கூட்டுப்புழு மாதிரி ஆயிட்டோம். கூட்டுப்புழு உள்ளாடியே அடைக்கப்பட்ட. அப்போ கொஞ்சம் பேர் நினைச்சாங்க, என்ன தெரியுமா நினைச்சாங்க? கிறிஸ்தவர்கள் திஸ் இஸ் த எண்ட். அப்படிதான் நம்ம நாட்டில் நினைச்சாங்க. இதோட முடிஞ்சு போச்சு. லாக்டவுன் வந்ததா, சர்ச்செல்லாம் அடைச்சாச்சு, இனி இவைகளெல்லாம் கல்யாண திருமண மண்டபங்களாக மாற்றப்பட போகிறதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 6 மாத காலத்துல அப்பதான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? முழங்கால் போட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே என்று ஜெபிக்க தொடங்கினார்கள். என்ன நடந்தது? சபைகள் பெருக தொடங்கியது. திறக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதான் நான் இப்போ சொன்னேன், சென்னை பட்டணத்தில் 5000 சர்ச் இருந்தது. கோவிட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே 6500 மாறிட்டு. ஆண்டவருக்கு தெரியும், நீ இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் பலம் கொண்டு பெருகுவாய். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்தார். ஒரு நாள் பார்வோன் கூப்பிட்டு சொன்னார், இந்த எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு முன்பாக திறந்து கிடக்கிறது. அல்லேலூயா.
உனக்கு முன்பாக திறந்து கிடக்கிறது. அப்படியே அந்த ஆதியாகமம் 49:22 மறுபடியும் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி, அவன் கிளைகள் சுவரின் மேல், அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்படின்னா ஒரு காலகட்டம் வரை இந்த திராட்சை செடி நன்றாக வளர்ந்து அது பூத்து குலுங்கி காயும் அங்கே கனியுமாக வந்து அது நன்றாக வளர்ந்து விட்டது. இந்த குழி முசல்களுக்கும் இந்த குள்ள நரிகளுக்கும் அது எட்டாத உயரத்திற்கு போய்விட்டது என்று சொல்லுகிற ஒரு அந்த காலகட்டத்திலே உன்னுடைய கொடிகள் எல்லாம் சுவரின் மேல் படரும். அதான் சொல்றாங்க, the branches will climb on the walls. உன்னுடைய கிளைகள் எல்லாம் எங்க வளரும்? சுவர் மேல. அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையை திறந்து விடுவார். அது வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்க அடங்கி இருக்கணும். என்னைக்கு சொல்லுங்க, ஜீசஸ் ஐ thank you for this problem, I thank you for this torture, I thank you for this painful words. யாராவது உங்களை குறித்து மோசமாக பேசுறாங்களா? என்ன குறித்தும் பேசுறாங்க, ஊழியக்காரனை குறித்தும் பேசுவாங்க, உங்களை குறித்தும் பேசுவாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், அது நல்லது. நீ அடைக்கப்பட்டிருந்தால் அது நல்லது. நீ மேட்டிலே ஏறி செல்கிறவனாக இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நல்லது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்னது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். இப்பதானே சொன்னேன் சிலுவை பாதை எப்படி இருக்குன்னு. இட் இஸ் அப்ஹில் டாஸ்க். மேலே ஏறி போனோம். வேலி அடைக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய் என்றால் அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் உன்னை திறந்து விடுவார். மூன்றாவதாக அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கற்களை பொறுக்கி. கற்களை பொறுக்கி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மைண்டில் வரது என்னது? நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் சின்ன சின்ன கல் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து பொறுக்கிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நட்டுருவார். நோ, அங்கே எப்படி தெரியுமா? ஒரு கல்லும் பார்த்தீங்கன்னா 2 டன் வெயிட் இருக்கும். அஸ்திபார கற்கள். இந்த அஸ்திபார கற்களை எல்லாம் பெயர்த்து எடுக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ரூல் வச்சிருக்காங்க, வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலாவது திராட்சை தோட்டத்தை நட வேண்டும். என்ன ஐயா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. திராட்சை தோட்டம் நடும்போது என்ன செய்வாங்க? இந்த அஸ்திபார கற்களை எல்லாம் தோண்டி எடுத்து அதை வச்சே வீடு கட்டிடுவாங்க. ஸோ இந்த கிரேப் வைன் கார்டன் அண்ட் த ஹவுஸ் தே பில்ட் அப் சைமல்டேனியஸ்லி. ரெண்டுமே ஒரே நேரத்தில் கட்டி எழுப்பப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அன்னைக்கு சொன்னாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டினவனும் வீட்டை கட்டினவனும் திருமணம் செய்தவனும் 2 வருடத்திற்கு யுத்தத்திற்கு செல்லலாகாது. அன்னைக்கு இருந்த கட்டளை பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அஸ்திபார கற்களை எல்லாம் அங்கே இருந்து எடுத்து அங்கே கொண்டு கட்டணம் கட்டுவார்கள். அதை ஒரே நாளில் செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜேசிபி புல்டோசர்ஸ் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. எல்லாம் கையினால் செய்கிற காரியங்கள் தான். அப்படித்தான் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய ஒரு நெருங்கிய உறவாக இருக்கலாம், திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு போயிடுவாங்க. க்ளோஸ் பீப்புள், உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்ரு. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் போக விரும்பல. பாருங்க, உறவுக்காரர்களாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்திலே உங்களுக்கு அநேகமாக ஹெல்ப் பண்ணவங்களாக இருக்கலாம், இந்த சர்ச்சினுடைய ஒரு தூணாக இருந்திருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், திடீர்னு காணாம போயிடுவாங்க. அப்ப நீங்க ஐயோ அஸ்திபாரமாக இருந்தானே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. அஸ்திபார கற்களை தோண்டி எடுக்காவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை நற்குல திராட்சை செடியாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திபார கற்கள் அல்ல, God Almighty, Jesus is the only foundation for Christian life. கர்த்தர் ஒருவரே உன்னுடைய அஸ்திபாரம். வேறு அஸ்திபாரங்கள் இந்த உலகத்திலே இல்லை. உலகத்தாருக்கு இருக்கலாம், பக்தர்களுக்கு இருக்கலாம், சீஷர்களுக்கு கிடையாது. சீஷருக்கு யாரு? இயேசு கிறிஸ்து மட்டுமே அஸ்திபாரம். அப்படி இந்த அஸ்திபார கற்கள் எல்லாம் அங்கே எடுக்கப்படும் போது சங்கீதம் 11:3 சொல்கிறது, ஓ அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் போது நீதிமான் என்ன செய்வான்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கலங்காதீர்கள். ஐயோ எனக்கு மிக அருமையாக இருந்தவர்கள் போய்விட்டார்களே. எல்லாரும் போய்விடுவாங்க ஒரு நாள். அருமையார்களே, உங்களுடைய நண்பர்கள் போய்விடுவார்கள், உங்களுடைய உறவினர்கள் போய்விடுவார்கள், ஊழியத்தில் உங்க கூட இருந்தவங்க போய்விடுவார்கள், உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணவர்கள் போய்விடுவார்கள், 30 வருடமாக உங்களோடு கூட நடைபெறுகின்றவர்கள் போய்விடுவார்கள். உங்களோடு கூட இருக்கிறது கணவன்மாருக்கு சொல்லுகிற, உங்களுடைய சரீரத்தின் ஒரு பகுதியாகிய மனைவி, மனைவிக்கு ஒரு பகுதியாகிய கணவன், அது கூட மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அது வரைக்கும் தான்.
அதுக்கு பிறகு வராது எதுவும். பிள்ளைகளையும் நீங்கள் அப்படியாக இதில் சேர்த்து கொள்ள முடியாது. இன்னைக்கு பாருங்க, அநேக பெற்றோர்களை கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் அடைச்சி வச்சுட்டாங்க. பிள்ளைகளையும் நீங்கள் இதில் சேர்த்து கொள்ள முடியாது. அஸ்திபார கற்கள் நவட்டப்படும் போது, அஸ்திபார கற்கள் பிடுங்கப்படும் போது, அஸ்திபார கற்களுடைய வாழ்க்கையிலிருந்து தோண்டி எடுக்கப்படும் போது நீ திகைத்து விடாதே, கலங்கி விடாதே. கர்த்தர் உன்னை நற்குல திராட்சை செடியாக பார்க்கிறார். எவ்வளவு நாள் இப்படி நான் இருக்கணும்? அருமையான தேவச்சனமே, நீ மற்றவருடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக மாறுவது வரை. அல்லேலூயா. பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நம்ம வீட்டையே கட்டிட்டு இருந்தோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி கொண்டிருந்தோம். இப்பொழுது மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை நற்குல திராட்சை செடியாக எடுத்து உன்னை ஊழியக்காரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரியா? அது எப்படி? அவர் போதகர், அவர் பேசுவார், டாக்டர் பேசுவார், என்னால் என்ன முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களாலேயும் முடியும். பிரசங்கம் பண்ணுறது மட்டும் ஊழியமே கிடையாது. பாடல் ஊழியம் இருக்கிறது. முழங்கால் யுத்தம், அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஊழியமும் கிடையாது. முழங்கால் யுத்தம். பெண்கள் அநேகமாக இருக்கிறீங்க, முழங்கால் என்னங்க ஜெபித்து பாருங்கள், ரகசியமாக ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். அல்லேலூயா. தடைகள் வந்து, ஐயோ கடன் பிரச்சனை, ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு வியாதி, ஏன் இந்த பிரச்சனை என்னுடைய வீட்டில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? முழங்காலை நின்று பாருங்கள், நீங்கள் நினையாத காரியங்கள் நடக்கும். உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. அருமையான தேவச்சனமே, இப்படியாக ஆண்டவர் கற்களை, எல்லாருடைய கற்களையும், அஸ்திபார கற்களை எடுப்பார். ஒரு நாள் எடுப்பார். நீங்கள் கலங்கி போய்விட வேண்டாம். நற்குல திராட்சை செடியாக நீங்கள் வளர்வீர்கள். அடுத்த பாருங்க, 3 காரியம் பண்ணிட்டாங்க. 1 மேட்டில் கொண்டு போனாரு, 2 வேலி அடைச்சாரு, 3 கற்களை எடுத்து போட்டார், 4வது நற்குல திராட்சை செடிகளை நட்டு. இதெல்லாம் பண்றதுக்கு 1 மாசம் ஆகிப்போச்சு. அப்பவே பார்ப்பாரு, பாதி கெட்ட திராட்சை செடி எல்லாமே வதங்கி போயிடும், அதை தூக்கி வெளியே போட்டுருவாரு. நற்குல திராட்சை செடிகள் இன்னும் செழிப்பாக இருக்கும். அவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நடுகிறார். ஏன் வதங்கி போச்சு? இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அப்படிதான். இப்போ வெயில் அடிக்குது இல்லை, பயங்கரமான வெயில். அங்கே பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் வெயில், ராத்திரியெல்லாம் குளிர். புரியுதா? நான் கூட முதல் நாள் போய் இறங்கினோன்னு நினச்சேன், எதுக்கு நான் சொட்டர் எடுத்துகிட்டு வந்தேன்? என் ஒய்ஃப் கூட சொன்னா, எதுக்கு நான் இந்த சொட்டர் ஷாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், இப்படி எரியுதே அப்படின்னா. ராத்திரி ஐயோ இப்படி குளிருதே. திராட்சை செடி வளர வேண்டும் என்றால் வெயிலும் வேணும், குளிரும் வேணும், சந்தோஷமும் வேணும், துக்கமும் வேணும். அருமையானவர்களே, there is no gain without pain. வேதனை இல்லாமல் சாதனை இல்லை. அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் வேதனை வருதா? சாதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவச்சனமே, இந்த நற்குல இவ்வளவு நேரம் திராட்சை தோட்டக்காரன் செஞ்சது. இனி இந்த திராட்சை செடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது சங்கீதம் 2-3 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு இங்கெல்லாம் தென்னை மரம் இருக்கும், இந்த ஊர்ல நிறைய தேங்காய் காய்ச்சி இருக்குது, நிறைய இளநீர் இருக்குது. அப்படின்னா அதனுடைய வேர் எங்கேயாவது ஒரு இடத்துல நீரூற்று அண்டையிலே இருக்கும். அந்த நீரூற்று எப்பொழுதெல்லாம் எண்ணெய் என்று சொல்லப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீரூற்று என்று சொல்லப்படுகிறதோ, அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய வேர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பு கொண்டிருந்தால் நீ மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். அருமையான தேவச்சனமே, அதன் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். When the Holy Spirit that descends on you, you get the power and to be the witness in Jerusalem, in Judea, in Samaria and to uttermost part of the world. அருமையானவர்களே, நீ எருசலேமிலே மட்டுமல்ல, நீ காட்டாத்துறையிலே மட்டுமல்ல, நீ சாமியார் மடத்திலே மட்டுமல்ல, நீ கண்ணனூரிலே மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகம் அனைத்திலும் ஆண்டவருடைய சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வேர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனபடியால் நீ வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும், இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பு இருக்க வேண்டும். இந்த மின்சார விளக்குகள் எல்லாம் நன்றாக ஒளி வீச வேண்டும் என்றால் அதனுடைய அந்த ஒயர்கள் எல்லாம் எலக்ட்ரிசிட்டியோடு கனெக்ட் பண்ணப்பட்டு வேண்டும். இந்த எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ஷன் எப்ப போகுதோ அப்ப உன்னுடைய வாழ்க்கை இருளாகிவிடும். அல்லேலூயா.
எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான காரியம் ஒன்று வேத வாசிப்பு, இன்னொன்று ஜெபம், இன்னொன்று விசுவாசிகளின் ஐக்கியம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தோட்டம். இதுதான் சபை. இங்கே தான். வெளியே ஜீவன் இல்லை, உள்ளே ஜீவன் இருக்கிறது. நீ பெற்ற ஜீவனை மற்றவர்களோடு கூட நீ பரிமாறிக்கொள்ள வேண்டும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் சர்ச்சஸில். நிறைய எந்த சர்ச் என்று நான் சொல்லவில்லை. சர்ச்சுக்கு வருவாங்க. எப்படி சர்ச்சில் உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே உங்களுடைய என்னெல்லாம் அங்கே ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ஐயோ ரொம்ப அரசியல் வந்துட்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் போய் சர்ச்சுக்கு போவேன் வந்துடுவேன். சண்டே மார்னிங் தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் சண்டே மார்னிங் கிறிஸ்டியன்ஸ். சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவாங்க. then if you are sleep and sleep, then you are a sleeping Christian. If you are sit and sit, then you are a sitting Christian. You have to do something for the Lord. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது செய்யவில்லை என்றால் நீங்கள் நற்குல திராட்சை செடிகளாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியாது. அருமையான தேவஜனமே, அப்ப தோட்டக்காரன் ஒன்றும் வேற ஒன்றும் போட முடியாது. நீ தான் வேறு போடணும். நீ தான் வேறு போடணும். நீ தான் ஜெபிக்கணும். நீ தான் வேதம் வாசிக்க வேண்டும். நீ தான் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கொள்ள வேண்டும். நீ தான் பெண்கள் ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும். நீ தான் விசுவாச குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நீ தான் வியாதியஸ்தருடைய வீட்டிலே கண்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுவார். அருமையான தேவச்சனமே, ஆனபடியால் ஸ்லீப்பிங் கிறிஸ்டியன்ஸா இல்லை, சிட்டிங் கிறிஸ்டியன்ஸா இல்லை, வெறும் ஸ்பீக்கிங் கிறிஸ்டியன்ஸா இல்லை. யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் த காட். ஆனபடியால் ஆண்டவனை பக்தனாக இங்கே கூப்பிடவில்லை. எப்படி கூப்பிட்டிருக்கார்? சீஷர்களாக கூப்பிட்டிருக்கார். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய ஜீவன் போகுமானால் ஆண்டவர் எங்க மேலே போவேன், கண்டிப்பாக போவேன். அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்குற கொஸ்டின், டாக்டர் ரோட்ரிக்ஸ் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இந்த 40 வருஷத்துலன்னு கேட்கவே மாட்டார். எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தான்னு தான் கேட்பார். அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன் நான் இங்கே. அருமையான தேவச்சனமே, 5வதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வேலையை அடைச்சாச்சு, மேட்டில் கொண்டு போயாச்சு, கற்களை பொறுக்கியாச்சு, திராட்சை செடியை கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு வேலை. அப்படி இல்லை. தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு? ஒரு கோபுரத்தை கட்டி இருக்கிறார். நான் கூட இந்த காரில் வந்து அங்கே இறங்கின உடனே உங்கள் கோபுரத்தை கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டே நின்னேன். ஐயோ, சால்வேஷன் ஆர்மி சர்ச்சஸில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, அங்கே உள்ளே ஜீவனுள்ள ஆத்மாக்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். இந்த கோபுரத்தை நான் குறித்து சொல்லவில்லை. அங்கே இருந்த கற்களை வைத்து ஒரு கோபுரத்தை கட்டி அங்கே ஒரு காவற்காரனை உட்கார வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த காவற்காரர் என்ன செய்கிறாரு? தூரத்திலே குள்ள நரிகள் வருகிறதா, நரி கூட்டம் வருகிறதா, குளிமுசல்கள் வருகிறதா, இங்கே பூத்து குலுங்கி காயும் கனியும் மப்பும் மந்தாரவுமாக இருக்கக்கூடிய இந்த திராட்சை கனிகளை அள்ளி அதை கெடுத்து போட வருகிற பொல்லாங்கனுடைய காரியங்கள் வருகிறதா, பொல்லாத மனிதருடைய சதி ஆலோசனைகள் வருகிறதா, மறைவான திட்டங்கள் வருகிறதா, மறைவான வலைகள் இருக்கிறதா, அங்கே குழிகள் தோண்டி வைத்திருக்க பார்த்துட்டே இருப்பார் காவல்காரன். அருமையான தேவச்சனமே, கர்த்தரே அந்த காவல்காரனாக நமக்காக இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசாயன் புஸ்தகம் அப்படியே 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியிலே மகிமையானவைகள் மேல் காவல் உண்டாயிருக்கும். இருக்கா? மகிமையானவைகளை எல்லாவற்றும் மகிமையானவைகள் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் மேல் என்ன இருக்கும்? காவல் உண்டாயிருக்கும். காவல் உண்டாயிருக்கும். நான் கூட ஃப்ரீக்வெண்ட்லி என் ஃப்ரெண்டு கூட தெரியும், திடீர்னு பாண்டிச்சேரி போவேன், நடராத்திரி 12 மணிக்கு திடீர்னு சென்னைக்கு போவேன். அவர் கூடுவார், நீ குலசேரத்தில் எல்லாம் இருந்தா? இல்லைப்பா, நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு. அதிகமான பிரயாணங்கள், அதிகமான, நான் ஒரு 7 மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் சுற்றி போயிட்டு இருக்கேன். எல்லா பிரயாணத்திலும், எல்லா சாலை அந்த பிரயாணத்திலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் கர்த்தர் இம்மட்டுமாக கர்த்தரங்களை காத்து கொண்டிருக்கிறார். உங்களே அப்படி தான் காத்தார் இல்லையா? கோவிட் டைமில் பாருங்க, என்னோடு கூட, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க போயிருப்பாங்க, என்னோடு கூட பேசி பழகி பயணித்த 100 பேர் மரித்து போனார்கள். இந்திய தேசத்தில் மட்டும் 4 லட்சம்னு சொன்னாங்க. 48 லட்சம் பேர் இந்த கோவிட்ல மாத்திரம் மரித்து அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கொத்து கொத்தாக எரித்தார்கள், கொத்து கொத்தாக கங்கையில வீசினார்கள். அருமையான தேவச்சனமே, ஆனாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உன்னை காத்து இம்மட்டுமாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். காவல் கோபுரமாக ஆண்டவர் தாமே இருந்து உங்களுக்காக கிரியை செய்கிறபடியால் எவரும் உங்கள் மேல் கை போட முடியாது. உங்களை பயமுறுத்துவாங்க, உங்களை வந்து மிரட்டுவாங்க, உங்களை துக்கப்படுத்துவாங்க, உங்களுக்கு கண்ணீர் வர வைப்பாங்க. நீங்கள் அழாமல் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார்கள். ஆனால்
உங்களுடைய ஜீவன் மேல் கை போட முடியாது. யோபுட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ வேணா என்னத்தை வேணாலும் பண்ணிக்கோ, எது வேணாலும் எடுத்துக்கோ, அவன் பிள்ளைகளை எடுத்துக்கோ, அவனுடைய வயல், அவனுடைய நிலம், அவனுடைய தோப்பு, அவனுடைய கோவேரி கழுதைகள், அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவன் ஜீவன் மேல் மட்டும் கை வைக்காத. பண்ண முடியாது, தொட முடியாது. எத்தனையோ பில்லி சூனிய கட்டுகள், எத்தனையோ மந்திரவாதங்கள், எத்தனையோ வன்கண்கள், எத்தனையோ பொறாமைகள், எத்தனையோ பிரச்சனைகள், நாங்கள் அதை கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர், உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அருமையான தேவச்சனமே, எப்படி பெரியவர்? அருமையானவர்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. சப்சிடினா காசு கொடுப்பாங்க. பிற மதத்தினருக்கு அவர்களுடைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது, அங்கே நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை, அங்கெல்லாம் போகிறதுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. உடனே ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டாங்க, அவருக்கு நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க, இவருக்கு நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க, கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு மட்டும் சப்சிடி தரலையே அப்படின்னு கேட்டபோது அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, சப்சிடி உங்களுக்கு கிடையாது. கேட்டாங்க, ஏன் கிடையாது? அந்த 10 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சாக, இது ஒரு பெரிய விஷயம். அந்த 10 நீதிபதிகளும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் பைபிளை உட்கார்ந்து படித்தாங்க. படிச்சுட்டதற்கு காரணம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் போய் அவங்களுடைய தெய்வங்களுடைய கல்லறைகளை பார்க்க போகிறார்கள். நீங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு போனால் உங்களுடைய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையிலே இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க இல்லையே, அவர் பரத்துக்கு ஏறிவிட்டார், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அப்புறம் நீ என்ன அங்க பார்க்க போற? பாத்தீங்களா? ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். 6வது காரியம் முடித்து விடுகிறேன். அங்கே ஒரு ஆலையை உண்டாக்கி, இப்போ நிறைய நான் சொன்னது மாதிரி பெரிய பெரிய கிரேப்ஸ் எல்லாம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் கூட இப்போ கிரேப்ஸ் எல்லாம் வாங்க, ஒரு 1/2 கிலோ கிரேப்ஸ், ஒரு 10 கிலோ கிரேப்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ கிரேப்ஸை வாங்கி, கிரேப்ஸ் நல்லா இருக்குது, இது பச்சை கிரேப்ஸு, இது ஜிங்கிஜா, இது வந்து கருப்பு கிரேப்ஸு, இது ஜிங்கிஜா, இது வந்து ப்ரௌன் கிரேப்ஸு, எல்லாம் அப்படியே இருக்கட்டும், 10 நாள் அப்படியே வச்சுருங்க, என்ன ஆகும்? எல்லாம் புழுத்து போயிடும். அப்போது இந்த திராட்சை பழங்கள் ஒன்றில் சாப்பிடணும். கிரைண்டர் இங்கே இருக்குது, பொம்பளைங்களுக்கு கிரைண்டர் எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா ஆலையிலே போட்டு மிதிப்பார்கள். அங்கே ஆலையிலே போட்டு மிதிக்கும் போதுதான் நவமான ரசங்கள் புறப்பட்டு வரும். நவமான ஜூஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் கிரேப் ஜூஸ் குடிக்கணும், அப்படி இருக்கும். ஓகே, நவமான அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நவமான ரசங்கள் புறப்பட்டு வர வேண்டும். நீங்கள் கனி கொடுக்கிற ஜீவியத்தில் இருக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அந்த மேட்டிலே அங்கே ஈட்டியாலே விழாவிலே குத்தின போது என்ன வந்தது? இரத்தமும் நீரும் வந்தது. நவமான ரசம் அப்படின்னா உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, உங்களை துக்கப்படுத்துகிறார்கள்? இந்த திராட்சை பழம் சொல்லும், என்னை மிதிக்காத, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அருமையானவர்களே, அதே போல உங்களை வேதனைப்படுத்துவார்கள், உங்களை துக்கப்படுத்துவார்கள். ஆனாலும் உங்களிடத்திலிருந்து என்ன வர வேண்டும்? நவமான ரசங்கள் புறப்பட்டு வர வேண்டும். உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு களிப்பான நீரூற்றாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இரவெல்லாம் நான் அழுகிறேன், என் தலையணையெல்லாம் நீராக அது வடிந்து விட்டதே என்று தாவீதோடு கூட நீங்கள் சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை களிப்பான நீரூற்றாக மாற்றுவார். நேரமில்லாதபடியால் சீக்கிரமாக சொல்லுகிறேன். 7வது காரியம் சொல்லுகிறேன். கிளைகளை நறுக்கி, யோவான் எழுந்த சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள், முடித்து விடுகிறேன். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அது அநேக கதை கொடுக்கும்போது அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கனி கொடுக்கிற திராட்சை செடிக்கு தான் என்னது? நம்ம ஊர்ல பொதுவாக சொல்லுவாங்க, காய்க்கிற மாங்காவுக்கு தான் என்னது? கல்லறி. சும்மா நிற்கிற சுவாம்பேரி மாங்காவுக்கு யார் மரத்துக்கு யாருமே கல்லறி தெரிய மாட்டாங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நறுக்கப்படுகிறீர்களோ, அருமையானவர்களே, ஏசாயா 5:6 நம்ம அதை தான் பட்டோம், கிளைகள் நறுக்கப்பட்டு என்று போடுகிறோம். ஆண்டவர், உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு போய்விடும், உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள், உங்க ஊழியத்தில் இருக்க ஃபெல்லோஷிப்ல இருக்க உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய விசுவாசிகள் உங்களை விட்டு போய்விடுவார்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள், உங்களுடைய சகோதரர்கள் உங்களை விட்டு விடுவார்கள். இவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே போய்விட்டார், இவன் கிறிஸ்தவன் ஆகிவிட்டார்
விட்டான், இவன் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான், இவன் ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று பொல்லாங்கன் ஏவி விடுகிறபடியால் இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு இவன் நறுக்கப்பட வேண்டும். நீங்க ஒருவேளை நினைப்பீங்க, 40 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டு கூட இருக்கிறாரு, அவரோடு கூட அநேக காரியங்களை நான் பரிமாறிக்கொண்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியும், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படித்தான் இந்த மொபைல் போனை வச்சு இன்னைக்கு எல்லாருடைய கண்களையும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறான் இல்லையா? எப்பொழுதும் காலையில பைபிளை தேடுறோமோ இல்லையோ, பக்கத்தில் பட்டிருக்கிற அம்மாவை தேடுறோமோ இல்லையோ, பக்கத்தில் பட்டிருக்கிற பெஞ்சாதியை தேடுறோமோ இல்லையோ, பக்கத்தில் பட்டிருக்கிற புருஷனை தேடுகிறோமோ இல்லையோ, மொபைல் போன். காலையில் எழும்பின உடனே மொபைல் போன். அருமையானவர்களே, இப்படியாக இருக்கின்ற தகாத உறவுகளும் தகாத உரையாடல்களும் தவறாத தொடர்புகளும் எல்லாம் வெட்டப்பட வேண்டும். இந்த கிளைகள் வெட்டப்படாமல் இருந்தால் நீ சுவரின் மேல் ஏறி படரவே முடியாது, கனி கொடுக்கவும் முடியாது. அப்படியாக இந்த காரியங்கள் வெட்டப்பட வேண்டும். இந்த யோசேப்பை பாருங்க, தகப்பனாருடைய அரவணைப்பில் இருந்தார். 17 வயசு வரை தகப்பனாரோடு இருந்த அந்த உறவு பிரிக்கப்பட்டது. அங்கேருந்து நேர ரூபன், ரொம்ப மூத்த அண்ணன், அந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக நேசித்தார். கடைசியாக அவரும் சேர்ந்து தான் இவரை வித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்லையும் பிரச்சனை வந்தது. ஒரு பானபாத்திரக்காரனை நம்புறான், அங்கேயும் பிரச்சனை வருது. வெட்டப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். த பேரபிள் ஆஃப் அ பென்சில். இதான் ஒரு பென்சில் நினச்சிக்கோங்க. இங்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள் இருக்கீங்க, ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கீங்க, பென்சில் வாங்க போவீங்க. பென்சில் வாங்க போகும்போது அந்த பென்சிலை முதல்ல நீங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது, எல்கேஜி படிக்கும்போது எனக்கு மிக்கி மவுஸ் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு மேலே இருக்கிறத பார்ப்பீங்க. இப்போ என்ன பார்ப்பீங்க? ஹச்சா, ஹச்பியா, பியா, கட்டியாக எழுதுமா, லைட்டாக எழுதுமா, இது ரெக்கார்டு எழுதுறதுக்கு பிரயோஜனப்படுமான்னு உள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் சீக்கிரமாக சொல்லுகிறேன், வேகமாக சொல்லுகிறேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். முகம் முக்கியமா, இருதயம் முக்கியமா? இன்னைக்கு பாருங்க, அநேகர் இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து மகா விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தமும் காம விகாரமும் துர்ரிச்சையும் மாம்ச இச்சையும் கொலைகளும் வெறிகளும் களியாட்டுகளும் மார்க்க பேதங்களும் பில்லி சூனியங்களும் இவை எல்லாம் புறப்பட்டு வருகிறது. இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் தான் பார்க்குறார். இதெல்லாம் டிரான்ஸ்பேரண்டாமா? நீங்கள் என்னதான் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் ரூஃப் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் இப்போ பரலோகத்திலேருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் பேசிட்டு இருக்கா, இவன் என்ன பேசுகிறான், மற்றவங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன செய்கிறான்? முகத்தை பார்க்குறான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிலை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த அக்கா வந்து தங்கச்சி வந்து பென்சில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பென்சிலும் வாங்கிட்டு வந்து, பென்சில் நல்லா இருக்குது, இது வந்து ரெட் கலர் பென்சில், எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சில், எனக்கு நான் ரொம்ப நாள் இதை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை நீங்கள் என்ன செய்யலை? சீவலை. இது என்ன பண்ணுவீங்க? அது ஷார்ப்னரில் போட்டு ஷார்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணலைன்னா த பென்சில் இஸ் அ யூஸ்லெஸ் பென்சில். பென்சில் அப்படியே வச்சா அதனால என்ன பிரயோஜனம் உண்டா? அப்போ பென்சில் என்ன செய்யணும்? செதுக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களை கிளைகளை நறுக்கி செதுக்கி கொண்டு இருக்கிறார். அதை செதுக்கும் போது நான் சொன்னது போல பென்சில் சொல்லுமா, என்னை வெட்டாத, எனக்கு வலிக்குது, எனக்கு கண்ணீர் வருது, எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பென்சில் இஸ் யூஸ்லெஸ் பென்சில். புரிஞ்சுதுங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில் எஜமானருடைய சித்தத்திற்கு வளைந்து கொடுக்க வேண்டும். அப்போது ஒரு படம் போடுறோம், ஒரு பிக்சர் வரைகிறோம். அப்போ இப்படி போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம். இந்த பென்சில் சொல்லுது, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், ഞാൻ ഇങ്ങനെ തന്നെ പോവും, ഞാൻ അങ്ങോട്ടും തിരിയത്തില്ല, ഞാൻ ഇങ്ങോട്ടും തിരിയത്തില്ല. മലയാളം അറിയാമോ? അറിയാം. ഞാൻ ஸ்ட்ரைட் ஆகிட்டு തന്നെ போവും. இப்போ பாருங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு ஹைட்டே மொத்தமே 3 அடி. அவங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் குனிஞ்சு பழக்கமே இல்லை, நான் நேராக தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு நடந்தீங்கன்னா முதல்ல மண்டை போகும், அடுத்த மண்டை மேலே இருக்க கொண்டை போகும். கொஞ்சம் தூங்குறீங்களா? நான் கொஞ்சம் கியரை மாற்றினேன். அருமையானவர்களே, பார்த்தீங்களா? பென்சில் வளைந்து கொடுக்க வேண்டும் எஜமானுடைய சித்தத்திற்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வரைகிறது எல்லாமே தப்பாக தான் வரைவோம், நம்ம சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் சொல்லுவோம், நம்ம செய்கிறது எல்லாமே தப்பாக தான் சொல்லுவோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன செய்யணும்? தப்பாக வரைஞ்சிட்டோன்னா என்ன செய்யணும்? அதை அழிக்கணும். அப்போ பென்சிலே நினைக்குது, இல்லை நானே இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னா, ஏற்கனவே கோலம், இப்போ அலங்கோலம். பென்சிலுக்கு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், யாருமா? ரப்பர். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். கிளைகள் நறுக்கப்பட வேண்டும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உங்களுடைய அசுத்தங்கள் மாற வேண்டும், இந்த இருள் ஒளியாக மாற வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தங்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நீங்கள் கடந்து வர வேண்டும். அப்படியாகத்தான் சொன்னது போல கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருதயத்திலிருந்து 17 விதமான பாவங்கள் புறப்பட்டு வருகிறது. அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அந்த அசுத்தங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு, கலாத்தியர் 5
22 வருகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கமாகிய 9 ஆவியின் கனிகளால் நிறையப்பட்டு மற்றவர்களையும் கனிகளால் நிறைய செய்து மற்றவர்களுடைய அஸ்திபாரமாக உங்களுடைய அஸ்திபார கற்கள் மாறும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள். அருமையான தேவச்சனமே, நீங்கள் மேட்டிலே போகும்போது, ஐயோ ஓரொரு படியாக ஏறி செல்லும் போது, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கலாய்த்து போகிறேன், கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கை நடந்து செல்கிறது, ஏன் இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறார் ஆண்டவர், இங்கே நட்டிருக்கலாமே, பக்கத்தில் நட்டிருக்கலாமே, சமபூமியில நட்டிருக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நற்குல திராட்சை செடி அல்ல. இரண்டாவது, அவர் உங்களை வேலி அடைக்கிறார். குழி முசல்களுக்கும் குள்ள நரிகளுக்கும் உங்களை விலக்கி காத்து பொல்லாங்கர்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் அந்தகார கிரியைகளுக்கும் அசுத்தாவியின் போராட்டங்களுக்கும் வன்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் கர்த்தர்களை விலக்கி காத்து இரத்த கோட்டை, அக்னி கோட்டை, அவருடைய செட்டைகளின் நினைவு, அந்த கண்மலை வெடிப்பிலை கர்த்தர்களை வைத்து காப்பாற்றுகிறார். மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்களை எல்லாம் அகற்றிவிட்டு நீங்கள் எதை அஸ்திபார கற்கள் என்று நினைத்தீர்களோ அவை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போட்டு உங்களை நற்குல திராட்சை செடியாக நட்டு நீங்கள் வேரூன்றி கனியும் காயுமாக ஆண்டவருக்கு பலன் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆலையிலே வைத்து நவரான ரசங்களை உங்களுக்கு கொண்டு உங்களுடைய கிளைகளை எல்லாம் நறுக்கி உங்களை நற்குல திராட்சை செடிகளாக உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும், கண்ணனூர் பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த பகுதிக்கு சாமியார் மடத்திற்கு மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் அனைத்திலும் கர்த்தர் கொண்டு போவார். இது நடக்கும். நீங்கள் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்பீர்கள் என்றால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறும் தகப்பனே, உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பல வேளைகளிலே நாங்கள் அங்கலாய்த்து போய் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. என்னால் என்னுடைய திருச்சபைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய சமுதாயத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே, நீர் தாமே என்னோடு கூட வாரும் ஆண்டவரே, என்னை நற்குல திராட்சை செடியாக மாற்றும் ஆண்டவரே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வெறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமாம். வாணாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டேயோ, மோசம் போனே வீட்ட நன்மை ஆழுதாலும் வருமோ. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மலை ஏறுகிறதை போலவே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, என்னுடைய உலக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு படியை ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கைகளும் கால்களும் என்னுடைய இதயமும் கூட சோர்ந்து போகிறது தகப்பனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை மேட்டிலே நாட்டப்பட்ட திராட்சை செடியாக உங்களை கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அங்கே சென்று உங்களுக்காக கர்த்தர் வேலி அடைத்து உங்களுடைய இருக்கிற அந்த அஸ்திவார கற்களை எல்லாம் அகற்றி போட்டு உங்களை நற்குல திராட்சை செடிகளாக நட்டு அங்கே ஒரு கோபுரத்தையும் கட்டி இரவும் பகலும் உங்களுக்காக எண்ணி முடியாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அங்கே உங்களை காவல் காத்து கொண்டிருக்கிறார். ஆலையிலே மிதிபடுகிறீர்களோ, கிளைகள் வெட்டப்படும் போது அங்கலாய்த்து விடுகிறீர்களோ, வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களை நற்குல திராட்சை செடியாக மாற்றுவார். ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். எகிப்து முழுவதும் உனக்கு முன்பதாக திறந்து கொடுக்கிறது என்று அங்கே பார்வோன் சொன்னார். அப்பொழுது உலகம் அனைத்திலும் இருந்த நாடுகள் இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த 11 கதிர்களும் அந்த 12 நட்சத்திரங்களும் அவனுக்கு குறிக்கப்பட்ட இலக்கு அங்கே நிறைவேறியது. அதுவரைக்கும் அவன் நினைத்திருப்பார், என்றைக்கு இந்த 11 கதிர்கட்டுகளும் என்னை வணங்கப் போகிறது, என்றைக்கு இந்த 12 நட்சத்திரங்களும் என் மேல் சாஷ்டாங்கமாக விழப்போகிறது,
கர்த்தர் அதை நடத்தினார், கர்த்தர் அவரை உயர்த்தினார். நம் கண்களுக்கு அது மறைவிடமாக இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு அது மறைந்து போயிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ராத்திரி விலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் இடைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் உரையாடினபடியால் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உறவாடினபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கவலையிலே, கஷ்டத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே, மரணத்திலே, துக்கத்திலே, வியாதியிலே ஆண்டவரை துவண்டு போய் விட்டாதபடி பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கர்த்தர் ஆண்டவர் இடைக்கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஜீவியத்தை கொடுங்கப்பா. ஆத்ம ஆதாய பணிகளை இவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அந்த தரிசனத்தை இவர்கள் மேல் ஊற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரியாத நேசர்களோடு கூட இரும். மீட்பர் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.